நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இதுல ரெண்டாவது முக்கியமான டாபிக் அப்படின்னா நம்ம பிழைகளை சொல்லலாம். ஓகேங்களா? அளவீடு செய்தலில் பிழைகள். இதுல தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும், சம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், சம்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். பிழைகள்னா முதல்ல என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு இதை நம்ம அளக்குறோம். ஓகேங்களா? அளவீடு செய்தலில் பிழைகள் தான் நம்ம பார்க்க போறது. ஒரு இது நம்ம அளக்குறோம், ஒரு லென்த் அளக்குறோம், அல்லது டைமை கால்குலேட் பண்றோம், எது வேணாலும் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை அளக்கும் போது கன்ஃபார்ம் பிழை ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு நான் லென்த்தை அளக்குறேன், ஜஸ்ட் இந்த ஒரு ராடோட லென்த்தை அளக்குறேன் அப்படின்னா, அந்த லென்த்தை நான் மீட்டர்லயோ அல்லது சென்டிமீட்டர்லயோ அளக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறேன். ஜஸ்ட் இதுதான் அந்த ஒரு ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வச்சு நான் அளக்குறேன் அப்படிங்கும் போது அதுல ஆக்சுவல் லென்த்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு பர்ஃபெக்டா அளந்து வச்சு ஏற்கனவே அளந்து வச்சு ஒரு லென்த் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மீட்டர் அப்படின்னா நம்ம அளக்கும் போது 9.9 மீட்டர் வரலாம், அல்லது 10.1 மீட்டர் வரலாம். ஓகேங்களா? கரெக்டா எக்ஸாக்டா 10 கூட வரலாம். அப்ப பிழைங்கிறது என்னன்னா, அந்த எக்ஸாக்ட் வேல்யூல இருந்து நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது, நம்ம அளந்த அந்த ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருந்தாலோ அல்லது கம்மியா இருந்தாலோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிழைகள்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இயற்பியல் அளவு ஒன்றை அளவீடு செய்யும் போது ஏற்படும் துல்லியத்தன்மை பிழை எனப்படும். துல்லியமற்ற தன்மை. துல்லியமற்ற தன்மை தான் என்னது, பிழைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் அக்யூரசி இருக்காது அதுல. ஓகேங்களா? அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் அதுல இருக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிழைன்னு சொல்றோம். அளவிடும் போது அந்த பிழைகளை ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள், அதே மாதிரி முறையான பிழைகள். ஒழுங்கற்ற பிழைகள், மொத்த பிழைகள், முறையான பிழைகள்னு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. எதை, பிழைகளை. ஓகேங்களா? பிழைகளோட வகைகள் எத்தனை, ஒழுங்கற்ற பிழைகள், முறையான பிழைகள் மற்றும் மொத்த பிழைகள் அப்படிங்கிறது 3 வகையானது இருக்கு. ஒவ்வொரு வகையும் பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், முறையான பிழைகள். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், அதாவது மறுபடியும் சேமா வந்துட்டே இருந்துச்சு. ஒரு இதை நம்ம அளக்குறோம் அல்லது மெஷர் பண்றோம் அப்படின்னா, அப்படி அளக்கும் போது ஒரே வகையான பிழை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, முறையான பிழைகள்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் பிழைகள். முறையான பிழைகள் என்பது தொடர்ச்சியாக மீண்டும் ஒரே மாதிரி உருவாகும் பிழைகள் ஆகும். இப்பிழைகள் ஆய்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ந்து நிகழும் பிரச்சனையால் ஏற்படுகின்றன. ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சேம் பிரச்சனை மறுபடியும் வரதுனால ஏற்படுதுன்னு சொல்றோம். இதை வெவ்வேறு வகையா இதையும் இதுக்குள்ள சப்பா வகைப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே இன்னும் சில வகைகளை வகைப்படுத்திருக்காங்க இந்த முறையான பிழைகள்ல. அதுல என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருவி பிழைகள். கருவி பிழைகள் இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கருவி பிழைகள், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். கருவி பிழையானது தயாரிக்கப்படும் போது முறையாக அளவீடு செய்யப்படவில்லை எனில், எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு இது கருவி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரூ காட்சோ வெர்னியர் கேலிப்பரோ, ஓகேங்களா, திருகலவி அல்லது வெர்னியர் அளவு ஏதோ ஒன்று நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்னா, அந்த வடிவமைக்கும் போதே ஒரு தப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த கருவியிலேயே ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எத்தனை டைம் ரீடிங் எடுத்தாலும் அளந்தாலும் என்னதான் ஆகும், தப்பாவே தான் வரும். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதுங்களா? அப்ப அதுதான் என்னது, கருவி பிழைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. நெக்ஸ்ட், பரிசோதனையின் குறைபாடு அல்லது செயல்முறையின் குறைபாடுகள். பரிசோதனையில இருக்க குறைபாடு அல்லது செயல்முறையில இருக்க குறைபாடு. இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது தப்பா செய்யறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது இப்படிதான் அளக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு அப்படியே மாத்தி தெரியாதனமா நம்ம தப்பா அளந்தாலும் அது என்னதான் இருக்கும், அது நம்ம மாத்தி அப்படியே தான் அளந்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா ரீடிங் தப்பா வருது, எதனால வருதுன்னே தெரியலங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரிதான் அளப்போம். நமக்கு அந்த ஒரு முறை கரெக்டா தெரியலன்னா அந்த மாதிரி மீண்டும் அந்த ஒரு பிழை வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த பரிசோதனையில் குறைபாடு அல்லது செயல்முறையில் குறைபாடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தனிப்பட்ட பிழைகள், பர்சனல் எரர்ஸ். ஓகேங்களா? தனிப்பட்ட பிழைகள் அது எக்ஸ்பெரிமெண்ட்ல குறைபாடு. இது தனிப்பட்ட பிழைகள்னா ஒவ்வொருத்தருடையும் மாறுபடலாம். சிலருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய தெரியாம இருக்கலாம், அந்த ஒரு பர்டிகுலர் தான் அளக்க தெரியாம இருக்கலாம். சிலருக்கு ஒரு வகையா அளப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தருக்கு அளக்க தெரியல அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்கேல எடுத்துக்கிறோம். ஸ்கேல்ல இந்த இடத்துல தான் அந்த 0th கோடு ஆரம்பிக்குது. 0 சம்திங், அந்த ஒரு 10 டிஜிட்டுக்கு அப்புறம் என்ன வரும், ஒரு பெரிய கோடு 1, அதுக்கப்புறம் சம்திங் ஒரு 10 கோடுக்கு அப்புறம் 2. ஆமாங்க, இது இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல இருக்கும். நம்ம இந்த இடத்துல தான் வச்சு ஆரம்பிக்கணும், அந்த 0ங்கிறதுல வச்சுதான் அளக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு இந்த எண்ட்ல இருந்தே வச்சு அளக்க ஆரம்பிச்சோம்னா என்ன மீனிங் ஆகும், அது தப்பா தான் அளவீடு காமிக்கும். ஓகேங்களா? அந்த அளவீடு செய்யற முறையிலையும் தப்பாகலாம், அல்லது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். ஓகேங்களா? அந்த தப்பு வர்றது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா மாறுபடு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான்
சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள், அதாவது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். நம்மளை தாண்டி வேற எந்த இடத்துல பிழை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட சூழல்ல இருக்கிற வெப்பநிலை மாறுறதுனாலயோ, ஓகேங்களா, நம்ம சூழல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட பர்டிகுலர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் மாறுறதுனாலயோ அல்லது ஈரப்பதம் மாறுறதுனாலயோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்தோட அழுத்தம் மாறுறதுனாலயோ எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் பிழைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லீஸ்ட் கவுண்ட் பிழைஸ் அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட், அதாவது மீச்சீட்டளவோட பிழைகள். லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீச்சீட்டளவு. அதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவிடும் கருவியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கருவியில எவ்வளவு கம்மியான வேல்யூ வரைக்கும் அளக்க முடியும் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். அதுதான் வந்து மீச்சீட்டளவு. நம்மளோட நார்மல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ற அந்த 15 சென்டிமீட்டர் இருக்கு அந்த ஒரு ஸ்கேல், மொத்தம் 15 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த சின்ன ஸ்கேல், பெரிய ஸ்கேல்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட மீச்சீட்டளவு என்னன்னா நமக்கு தெரியும் 0.1 சென்டிமீட்டர் கீழே. அதாவது நம்ம அளக்க முடியுமா, அக்யூரேட்டா அளக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப 0.1 சென்டிமீட்டர் தான் அதோட மீச்சீட்டளவு. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவிடும் கருவியோட மீச்சீட்டளவு என்னது 0.1 சென்டிமீட்டர். இதே நம்ம வந்து ஸ்க்ரூ காஜ் அல்லது வெர்னியர் கேலிப்பரோட மீச்சீட்டளவு இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் சொன்னா 0.01ல வரும். இதே ஸ்க்ரூ காஜுக்கு பார்த்தோம்னா 0.001. ஓகேங்களா, எவ்வளவு கம்மியா அளக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவிடும் கருவியை வச்சு எவ்வளவு கம்மியா அளவிட முடியுமோ அப்படிங்கிறது தான் என்னது மீச்சீட்டளவுன்னு சொல்லுவோம். அந்த மீச்சீட்டளவுல இருக்க பிழைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அளவுக்கு அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு மீச்சீட்டளவு எனப்படும். ஓகேங்களா, அதுதான் நமக்கு தெரியும். அளவிடக்கூடிய கருவியால அளக்கக்கூடிய ஒரு சின்ன மதிப்பு தான் மீச்சீட்டளவு. மேலும் அதனால் ஏற்படும் பிழைகள் மீச்சீட்டளவு பிழைகள் எனப்படும். அந்த ஒரு மீச்சீட்டளவு மாறலாம். ஓகேங்களா, மீச்சீட்டளவுல வந்து நம்ம இருக்கும்போது எரர்ஸ் ஏற்படும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெர்னியர் கேலிபர் அண்ட் ஸ்க்ரூ காஜ்லயே வந்து முதல்ல எரர்ஸ் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த எரர்ஸ் வராம இருக்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா எரர்ஸ் அப்படியே இருந்து நம்ம ரீடிங் எடுத்தோம்னா தப்பா தான் வரும். ஓகேங்களா, எரர்ஸ் முதல்ல நோட் பண்ணிட்டு அந்த எரருக்கான கரெக்ஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம அளவு வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் என்னது, ஒழுங்கற்ற பிழைகள், அதாவது ரேண்டம் எரர்ஸ். எப்பவாவது நடக்கிறது, அது மீண்டும் மீண்டும் நடக்கிறது நம்ம சொன்னோம். இது எப்பவாவது நடக்கும். எதனால நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரியே வெப்பநிலை அழுத்தம் மாறதுனால நடக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து வெப்பநிலை அழுத்தம் அளிக்கப்படும் மின்னழுத்தம். ஓகேங்களா, வெப்பநிலை அழுத்தம் அளிக்கப்படும் நம்ம கொடுக்குற மின்னழுத்தம் வோல்டேஜ் வந்து ஷார்டேஜ் ஆகலாம், வோல்டேஜ் வந்து கம்மியாகலாம் அதிகமாகலாம், அந்த ஒரு வேரியேஷன். ஓகேங்களா, அது ஏற்படுறதுனால என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த மாதிரி நடக்கிறதுனால எப்பயாவது ஒரு டைம் என்ன நடக்கலாம், இந்த ஒழுங்கற்ற பிழைகள் ரேண்டம் எரர்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கற்ற பிழைக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னு சொல்றாங்க, வாய்ப்பு பிழைகள் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து சொல்றாங்க. ஒழுங்கற்ற பிழைக்கு இன்னொரு நேம் என்னது, வாய்ப்பு பிழைகள். ரேண்டம் எரர்ஸ்க்கு சான்ஸ் எரர்ஸ்னு இன்னொரு நேமும் இருக்கு. நெக்ஸ்ட் மொத்த பிழைகள். ஓகேங்களா, மொத்த பிழைகள்ங்கிறது வந்து நம்ம கவனக்குறைவாக ஏற்படுறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், மொத்த பிழைகள்னு சொல்லுவோம். மொத்த பிழைகள் கிராஸ் எரர்ஸ் உற்று நோக்குபவரின் கவனக்குறைவின் காரணமாக ஏற்படும் பிழைகள். ஓகேங்களா, அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. உற்று நோக்குபவர்னா அவர் தான். ஓகேங்களா, அவங்களால அவங்களோட கவனக்குறைவினால சில வகையான பிழைகள் ஏற்படலாம். அந்த மாதிரி பிழைக்கு வந்து என்ன நேம் சொல்லிருக்காங்க, மொத்த பிழைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருவியை முறையாக பொருத்தாமல் அளவீடு செய்தல். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கேலை வந்து எந்த இடத்துல இருந்து வச்சு அளக்கணுமோ அதுல இருந்து தான் வச்சு அளக்கணும். ஜஸ்ட் மாத்தி வச்சிட்டோம்னா தப்பா போயிடும். ஆமாங்களா, அப்ப கருவியை வந்து முறையா பொருத்தணும், முறையா யூஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தவறாக அளவீடு எடுத்தல். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இப்படிதான் இருக்கணும், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போறோம்னா அதுல வந்து அப்படிதான் அளக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு வந்து கான்சியஸ்னஸ். ஓகேங்களா, அது இல்லாம நம்ம ஒரு இதை வந்து அளவீடு செஞ்சோம்னா அந்த அளவீடு இப்படிதான் இருக்கும், தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. தவறாக நுற்று நோக்கியதை பதிவிடுதல். அதாவது நமக்கு தெரியும் ஸ்கேல் வந்து நேரா வச்சு பார்க்கும்போது நேரா தெரியும், கொஞ்சம் கிராஸா வச்சு பார்க்கும்போது அந்த ரீடிங் வந்து மாறி தெரியும். இதே நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றோம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் யங்ஸ் மாடுலஸ், யங் குணகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது நேரா இருக்குன்னா நேரா தான் நின்று பார்க்கணும். சைட்ல நின்று பார்த்தா ஒரு ரீடிங் தெரியும், நேரா நின்று பார்த்தா ஒரு ரீடிங் தெரியும். அந்த நேரா தான் இருக்கணும். உற்று நோக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா அதுக்கு நேரா நின்று பார்த்தா தான் கரெக்டான ரீடிங்கை நம்மளால எழுத முடியும். அதுல வந்து மாறுபாடு ஏற்படுச்சுன்னா அதுல வந்து என்ன ஆகும், எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கணக்கீட்டின் போது தவறான மதிப்பீடுகளை பயன்படுத்துதல். கணக்கீடுனா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்றோம், நமக்கு எடுத்த ரீடிங்கை வச்சு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா? அந்த கால்குலேஷன் எப்படி இருக்கும், தப்பாகிறதுக்கு கால்குலேஷனை தப்பா போட்டாலும் மொத்த ஆன்சர் என்னதான் வரும், தப்பாக தான் வரும். அந்த கால்குலேஷன்லயே மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு பர்டிகுலர் ஆளால செய்யக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட பிழைக்குள்ள வரும். ஓகேங்களா? சோதனை செய்பவர் கவனமாகவும் விழிப்புடனும் செயல்பட்டால் இப்பிழைகளை குறைக்கலாம். இந்த இதை ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எதுல இருந்து இருக்குது, நம்ம வந்து செய்யும் போது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது, ஒரு இதை அளக்கும் போது கவனத்தோட இருந்தா போதும், கரெக்டா அளந்தா போதும், அதை வந்து இந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்மளால, இந்த பிழைகள் ஏற்படாம நம்மளால பாத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிழைகளின் பகுப்பாய்வு. ஓகேங்களா? அது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அதுல இருந்தா வரும். ஓகேங்களா? எது இதெல்லாம் ரேண்டம் எரர்ஸ்குள்ள வரும், எது இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்குள்ள வரும், அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் பிழைகளோட வகைகள் எத்தனை, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் சம்ஸ் பேஸ்ட்ல சில ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? சம்ஸ் பேஸ்ட்னா அதுக்கு பிழைகளின் பகுப்பாய்வு, பிழைகளை எப்படி அளக்கிறது அப்படிங்கறது தான் பிழைகளின் பகுப்பாய்வுக்கான மீனிங். பிழைகளை எப்படி அளக்கலாம், எந்த மாதிரியான பிழைகள்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் அளக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தனிப்பிழை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர், எரர்னா என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஒரிஜினல் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஒரிஜினல் வேல்யூக்கும் நம்ம கணக்கிடப்பட்ட ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது உண்மை மதிப்பும் அளவிடப்பட்ட மதிப்பு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? உண்மை மதிப்புக்கும் அளவிடப்பட்ட மதிப்புக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் என்னது, பிழைன்னு நான் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு 10க்கு பதிலா 9.9 அதாவது 10.1 வந்துச்சுன்னா அந்த 0.1ங்கிறது என்னது, இந்த இடத்துல பிழைன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? பிழைகளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்பயுமே பிளஸ்ல தான் வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆக்சுவல் லென்த் முன்ன சொன்ன மாதிரியே 10 9.9 ஒரு டைம் வருது, இன்னொரு டைம் 10.1 வருது அப்படின்னா என்னது, இந்த இடத்துல இதோட டிஃபரன்ஸ் என்னது 0.1, இதோட டிஃபரன்ஸ் என்னது -0.1 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிழைகளை வந்து நம்ம எப்பயுமே எழுதாலும் பிளஸ்ல எழுதணும். அதனால இந்த இடத்துல மாடுலஸ் சிம்பிள் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃபரன்ஸ் என்னது, பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த மாடுலஸ் போறது எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணீங்க, அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ். மைனஸ்க்கும் டிஃபரன்ஸ்க்கும் அதுதான் வித்தியாசம். மைனஸ்னா இருக்கிற வேல்யூஸோ பெரிய, இருக்கிற முதல் வேல்யூ மைனஸ் ரெண்டாவது வேல்யூ. டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது, பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ. நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடத்துல அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஓகேங்களா? ஓகே, வேறுபாடு தான் என்ன கொடுக்குது, பிழை. ஒரு அளவின் உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பிழைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சிலது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, n முறை சோதனை நிகழ்த்தப்பட்ட ஏங்கிற ஒரு இதை அளக்குறாங்க. ஓகேங்களா? ஏங்கிற ஒரு அளவை அளக்குறாங்க. எத்தனை டைம், n அமௌண்ட் ஆஃப் டைம், எத்தனை முறைன்னு சொல்ல 1 2 3 அப்படின்னு n வரைக்கும் போகுது. ஓகேங்க? n அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் அளக்குறாங்க. அப்படி அளக்கும் போது அளவிடப்பட்ட அந்த மதிப்புகளோட வேல்யூ என்னென்ன வருதுன்னா A1 A2 A3 எக்ஸெட்ரா an வரைக்கும் வருது. இப்படி வரும்போது இதோட பிழையை நம்ம எப்படி அதெல்லாம் உண்மையான மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கவே இல்லை, உண்மையான மதிப்பு கொடுக்கவே இல்லை ஒரு கொஸ்டின்ல அப்படின்னா, அந்த உண்மையான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எத்தனை வேல்யூஸ் நம்ம வந்து அளந்து எடுத்திருக்கோமோ அதோட மீன் வேல்யூ தான். மீன் வேல்யூ சராசரி மதிப்பு. எக்ஸாம்பிளுக்கு 10 வேல்யூ நான் 10 டைம் அளந்திருக்கேன் அப்படின்னா 10 வேல்யூவையும் கூட்டி டிவைட் பை 10 போட்டாதான் என்னது, மீன் வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப ஏஎம்ங்கிறது மீன் வேல்யூ. ஓகேங்களா? ஏஎம்ங்கிறது மீன் வேல்யூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் எக்ஸெட்ரா n டைம் டிவைட் பை மொத்தம் எத்தனை டைம், n டைம். ஓகேங்களா? அதுதான். இதை எப்படி எழுதலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் சிம்பிளா ஷார்ட் ஃபார்ம்ல சமேஷன்ல போட்டு எழுதிருப்பாங்க. ஓகேங்களா? சமேஷன்ல தெரிஞ்ச வேல்யூ நம்ம கூட்டும் போது சமேஷன் யூஸ் பண்ணுவோம், தெரியாத வேல்யூ நம்ம கூட்டும் போது இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம், தெரியாத வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்ப ஏஎம் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1/n காமன் தான். சமேஷன் ஆஃப் a ஈக்குவல் டு i நான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா i ஈக்குவல் டு 1 to n போட்டோம்னா இந்த இடத்துல மீனிங் என்னது, aiங்கிறது எதுல இருந்து போவோம், 1ல ஆரம்பிச்சு n வரைக்கும் நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். சம்மேஷன்னா வந்து கூட்டல்னு மீனிங். ஓகேங்களா? இந்த சம்மேஷன் சிம்பிளுக்கு மீனிங் என்னது, கூடுதல். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அளவிடப்பட்ட தனிப்பிழைகள். எப்படி பிழைகள் எப்படி எழுதுறது, இது வந்து உண்மை மதிப்புக்கானது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கானது உண்மை மதிப்புக்கானது. நெக்ஸ்ட் வந்து பிழைக்கான தனிப்பிழை நம்ம பார்த்தோம்னா, அந்த தனிப்பிழையை எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல் ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? டெல் ஏ, இந்த n வரைக்கும் வேணும்னா டெல் ஏஎன், இதே ஃபர்ஸ்ட் இதுக்கு வேணும்னா டெல் A1. ஏங்கிறது வந்து நார்மலா மீன் வேல்யூல இருக்கும், வெறும் ஏனா வந்து ஒரிஜினல் வேல்யூ, ஏஎம்னா மீன் வேல்யூ. இதே இந்த இடத்துல டெல் ஏனா என்னது, அந்த பிழை. ஓகேங்களா? தனிப்பிழையை நம்ம ரெப்ரசென்ட் பண்றது எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டெல் ஏ. ஓகேங்களா? இதுல n வரைக்கும் இருக்கிறதுனால 1 2 எக்ஸெட்ரா n வரைக்கும் எழுதிருக்காங்க. இது எப்படி நம்ம எழுத முடியும், மீன் வேல்யூ. மீன் வேல்யூ தான் இந்த இடத்துல என்னது,
அந்த ஒரிஜினல் வேல்யூ, நம்ம ஒரிஜினல் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம், மீன் வேல்யூ தான் எடுத்தாகணும். அந்த மீன் வேல்யூ மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு அளவிடப்பட்ட மதிப்பு. ஓகேங்களா, மீன் வேல்யூ மைனஸ் அளவிடப்பட்ட அந்த ஒரு மதிப்பு, சராசரி மதிப்பு மைனஸ் ரெண்டாவது அளவிடப்பட்ட அந்த ஒரு மதிப்பு. எதனால இங்க மாடுலஸ் போட்டிருக்காங்க, மாடுலஸ் போட்டா பிளஸ்ல வந்தாலும் மைனஸ் இருந்தாலும் வெளியில வரும்போது இப்படிதான் இருக்கும், பிளஸ்ல தான் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்னால எரர்ங்கிறது வந்து பிள்ளைங்கிறது பிளஸ்ல மட்டும் தான் நம்மளால எழுதணும். ஓகேங்களா, எரர் வந்து பிளஸ்ல தான் நம்ம எழுதுவோம். அதனால இங்க மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அது மாடுலஸ் யூஸ் பண்ணணும், நீங்க டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏஎம் டிஃபரன்ஸ் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், A1 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு மீனிங் என்னது, பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப நமக்கு எப்பயுமே இப்படிதான் கிடைக்கும், பிளஸ்ல தான் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, n டேர்ம் எழுதும் போது AM மைனஸ் AN நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சராசரி தனிப்பிழை, அதாவது தனிப்பிழை பார்த்தாச்சு. சராசரி தனிப்பிழை, சராசரி தனிப்பிழைனா ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப தனிப்பிழை தனித்தனியா கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஒரு சராசரி எடுத்தோம்னா அதுதான் என்னது, சராசரி தனிப்பிழை. ஓகேங்களா, மீன் அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர். இதை வந்து தனிப்பிழையை வந்து அப்சல்யூட் எரர்னு சொல்லுவோம், அது மீன் அப்சல்யூட் எரர். ஜஸ்ட் இதுக்கான சராசரி எடுக்கிறது எப்படி, எத்தனை டைம் பண்ணணுமோ அதுக்கு வந்து சராசரி எடுக்கிறதுனா அத்தனையும் கூட்டி டிவைட் பை n டைம் நம்ம இங்க எடுத்துருக்கோம்னா n வரைக்கும் கூட்டிட்டு டிவைட் பை n போட்டா அதுதான் சராசரி. சேம் அதே மாதிரி இங்க உங்களுக்கு சமேஷன்ல போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒப்பீட்டு பிழை, முக்கியமானது ஒப்பீட்டு பிழை. ஒப்பீட்டு பிழைனா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் வந்து அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, ஒப்பீட்டு பிழைங்கிறது வந்து சராசரி தனிப்பிழைக்கும், அந்த தனிப்பிழை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ அல்லது சராசரி மதிப்பு. ஓகேங்களா, அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ, அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ. இந்த இடத்துல ஒரிஜினல் வேல்யூ நம்ம என்ன எடுப்போம், சராசரி மதிப்பாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூல சராசரி மதிப்பு தான் நம்ம என்னன்னு எடுப்போம், ஒரிஜினல் வேல்யூவை எடுப்போம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரிஜினல் வேல்யூ சராசரி மதிப்பு டிவைட் பை சராசரி தனிப்பிழை. ஓகேங்களா, சராசரி தனிப்பிழை நம்ம எப்படி எழுதலாம், டெல் ஏஎம், மேல இங்க பார்த்த மாதிரியே. ஓகேங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம், அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது டெல் ஏஎம். ஓகேங்களா, டெல் ஏஎம், டெல் ஏஎம். அப்ப அது டிவைட் பை ஏஎம்ங்கிறது என்னது, அந்த ஒரு சராசரி மதிப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்ல, ஏஎம்ங்கிறது என்னது, சராசரி மதிப்பு. ஓகேங்களா, அந்த ஒரு சராசரி மதிப்பை வந்து நம்ம அந்த இடத்துல போட்டா அதுதான் அதோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன கொடுக்குது, ஒப்பீட்டு பிழையை கொடுக்குது. இதுக்கான மீனிங் என்னன்னா, சிம்பிளா நம்ம அளந்த அந்த ஒரு மதிப்பு எந்த அளவுக்கு ஒரிஜினல் மதிப்போட கம்பேர் பண்ணும் போது இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா, நம்ம அதோட ஒப்பிட்டு பாக்குறது. ஓகேங்களா, நம்ம அளந்து வச்சு அந்த ஒரு மதிப்பு ஒரிஜினல் மதிப்போட எவ்வளவு இருக்கு கம்பேர் பண்ணும் போது அப்படிங்கறத பாக்குறது தான். நெக்ஸ்ட் நாலாவதா இருக்கிறது வந்து விழுக்காட்டு பிழை. அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கார் வந்து 62 km/h போகுது அப்படின்னா, அவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னா, நான் வந்து அளக்கிறது வந்து வேகம் காட்டும் கருவி எவ்வளவு காட்டுதான், 60 km/h தான் காட்டுதான். அப்படி கலக்கும் போது நமக்கு இங்க வந்து தனிப்பிழை என்ன இருக்கும், அப்சல்யூட் எரர். தனிப்பிழை வந்து 62, நம்ம டிஃபரன்ஸ் பெருசுல இருந்து சின்னது மைனஸ் பண்ணுவோம், 62 - 60 2ன்னு நமக்கு கிடைக்கும். அப்ப 2 km/h தான் இது அப்சல்யூட் எரர். இது ஒப்பீட்டு பிழையில அது எப்படி இருக்கும், அந்த ஒப்பீட்டு பிழைங்கிறது என்னது, அந்த அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. நான் சொன்னேன் ட்ரூ வேல்யூ 62, ஆமாங்களா, 62. அப்ப 2/62 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.032 கிடைக்கும். அப்ப அதோட ஒப்பிடும் போது ஒரிஜினல் வேல்யூ 1 அப்படின்னா இந்த எரர் வந்து எவ்வளவு இதுல இருக்கு, இந்த அமௌண்ட் ஆஃப் 0.032 அமௌண்ட் ஆஃப் எரர் வந்து அதுல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது என்னது, ஒப்பீட்டு பிழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் விழுக்காடு பிழை. விழுக்காடு பிழைங்கிறது ரொம்ப ஈஸி தான். அந்த ஒப்பீட்டு பிழையை வந்து விழுக்காடுல சொல்றதுக்கு பேர் தான் விழுக்காடு பிழை. ஒப்பீட்டு பிழையை விழுக்காடுல நம்ம சொல்றோம், விழுக்காடுனா பெர்சன்டேஜ். ஓகேங்களா, பெர்சன்டேஜ்ல நம்ம சொல்றது என்னது, விழுக்காட்டு பிழை. அப்ப இந்த ஒப்பீட்டு பிழைக்கான அந்த ஒரு ஃபார்முலா தான் டெல் ஏஎம் பை ஏஎம் இன்டு 100. 100 தான் நம்ம மோஸ்ட்லி பர்சன்டேஜ்க்கு எப்பவுமே நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், 100 தான். 100% எவ்வளவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப இன்டு 100 அப்படி போட்டோம்னா அது நமக்கு கொடுக்கறது என்னது, விழுக்காட்டு பிழையை கொடுத்துரும். ஓகேங்களா, இது இல்லாம பிழைகள் வந்து இந்த மாதிரி 3 வகை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றதுனால, மீன் அப்சல்யூட் எரர். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர் பிரச்சனை இல்ல, மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர் எது வேணாலும் சம்ஸ்ல கேட்கலாம். முதல்ல அப்சல்யூட் எரர்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூல இருந்து ஒரிஜினல் வேல்யூல இருந்து நம்ம என்னதை மைனஸ் பண்ணணும், நம்ம அளவிடப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி பார்க்கணும், அதாவது டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும். அந்த வேல்யூ தான் என்னது, அப்சல்யூட் எரர். ரிலேட்டிவ் எரர்ங்கிறது வந்து மேல வந்து எரர் வேல்யூ, கீழே ட்ரூ வேல்யூ போட்டோம்னா அதுதான் என்னது, ரிலேட்டிவ் எரர். இது அதாவது அது வந்து என்ன சொல்லுவோம், ஒப்பீட்டு பிழைன்னு. பெர்சன்டேஜ் எரர் அதாவது விழுக்காட்டு பிழை அப்படிங்கிறது என்னது, இன்டு 100 போட்டோம்னா நமக்கு விழுக்காட்டு பிழை கிடைக்கும். இப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பிழைகளோட அந்த வகைகளை வச்சு 5 பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா,
5 வகையா இருக்கலாம். எப்படி பிழைகளை வந்து கூட்டுறது, 2 இதை அளக்குறோம் அப்படிங்கும்போது அந்த பிழைகளோட கூடுதல் எப்படி பண்ண முடியும், பிழைகளோட கழித்தல், பிழைகளோட வகுத்தல், பெருக்கல், அந்த அடுக்குக்குறி இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து புக்ஸ்ல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டெரிவேஷன் இருக்கும். நமக்கு அந்த ஒரு டெரிவேஷன் பர்டிகுலரா தேவையில்லை. என்ன பண்ணணும் அப்படிங்கறத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டல் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு x plus y equal to z அப்படின்னு இருக்குன்னா இதுக்கான கூட்டலுக்கான இதோட பிழைகள்னா நமக்கு என்ன எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டெல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்சல்யூட் எரர் எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டெல்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப இதோட பிழைகள் வேணும்னா del x plus del y equal to del z. zல இருக்க பிழையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது வர பிழையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட பிழைகளையும் கூட்டிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? என்ன சொன்ன இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இசட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட எரர்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம del a அதாவது del x del z equal to del x plus del y ன்னு எழுதுவோம். இதே மைனஸ் பண்ணாலும் நம்ம என்னதான் பண்ணணும், எக்ஸாம்பிளுக்கு x minus y equal to z ன்னு கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த மெயின் வேல்யூஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எரர்ஸ் கொடுக்கும்போது क्वेश्चंसல எப்படி இருக்குன்னா 10 plus or minus 2 இதுதான் வந்து x ஓட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த 10ங்கிறது தான் அந்த மெயின் வேல்யூ. ஓகேங்களா? ஒரிஜினல் வேல்யூ. இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்குங்களா அதுதான் எரர் வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க கொடுத்திருக்க கண்டிஷன் அப்படியே பண்ணியாகணும். இது x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ வந்து 5 plus or minus 1 equal to y ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது எப்படி எழுதுவோம், x plus y அப்படிங்கும் போது x ஓட வேல்யூ என்னது 10, y ஓட வேல்யூ 5 equal to zங்கும் போது z ஓட வேல்யூ 15. ஓகேங்களா? இதே எரர் எப்படி எழுதுவோம், ரெண்டு எரரையும் கூட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப இதோட எவ்வளோ 2, இது 1, 3. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 3 மெயின் வேல்யூ இது, ஒரிஜினல் வேல்யூ இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணணும். இப்ப 10 minus 5 5 நமக்கு கிடைக்கும். பட் எரர் என்னதான் பண்ணணும், கூட்டி தான் போடணும் 3. ஓகேங்களா? இதுதான் அது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் எப்படி போடணும் அப்படின்னா வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் ஒரே மாதிரி தான். இப்போ x equal to y plus z இப்படியே இருக்கு அப்படின்னா del x by x போடணும். ஓகேங்களா? அதுல வந்து டிவைடட் பைல இந்த ஒரிஜினல் வேல்யூ வரும். நம்ம எப்படி ரிலேட்டிவ் எழுதுறோமோ அதே மாதிரி எழுதணும். ஓகேங்களா? del x by x equal to del y by y plus del z by z. இங்கேயும் பிளஸ் தான் பண்ணணும். சாரி, இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மல்டிபிளிகேஷன் ஆகும் போது மல்டிபிளிகேஷன் வந்தாலும் நடுவில் நம்ம என்ன தான் பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். இதே டிவிஷன் வந்திருக்கு. இந்த மல்டிபிளிகேஷனுக்கு பதிலா y divides x y okay y divides z எப்படி இருக்குன்னா அப்பயே நம்ம என்ன எழுதுவோம், இதே மாதிரி தான் எழுதுவோம். மல்டிபிளிகேஷன் எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணோமோ மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கு டிவைட் பை அந்த ஒரு ஒரிஜினல் வேல்யூ போட்டு ஆட் தான் பண்ணுவோம். அதுக்கும் எப்படி தான் எழுதணும், del x by x equal to del y by y plus del z by z. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கும் ஆட் தான் பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து அடுக்குக்குறியில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு x பவர் n இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பவர்ல இருக்கிறத தூக்கி முன்னாடி போட்டு n into del x by x ன்னு எழுதணும். ஓகேங்களா? இதே ரெண்டு டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் இருக்கு. a பவர் 2 b பவர் 3 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம எழுதுவோம் 2 into del a by a plus 3 into del b by b இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இதுதான் எரர் எழுதுறதுக்கான அந்த ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதுதான் எரர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு ரொம்ப சின்ன டாபிக் தான், இதுலயே அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? எண்ணுருக்கள்னு சொல்லுவோம். முக்கிய எண்ணுருக்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வராது, இதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒரு 6 ரூல்ஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். முக்கிய எண்ணுருக்கள். ஓகேங்களா? என்னது இதுக்கான நேம் என்னது, முக்கிய எண்ணுருக்கள். ஓகேங்களா? முக்கிய எண்ணுருக்கள் நம்ம சொல்லுவோம். இதுக்கான விதி ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு பாத்தீங்கன்னா எதுலாம் முக்கிய எண்ணுருன்னு நம்ம சொல்லுவோம்னா சுழியற்ற அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்கள். ஒரு எண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல ஜீரோவே வரல அப்படின்னா ஜீரோவே இல்லாம எத்தனை நம்பர் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுல முக்கிய எண்ணுருக்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 1 2 1 3 4 2 அதாவது 1342 அப்படி இருக்குன்னா இதுல மொத்தம் எத்தனை எண் இருக்குன்னா 4 எண் இருக்கு. அப்ப அந்த 4மே முக்கிய எண்ணுருக்குள்ள வரும். ரொம்ப சிம்பிளான ரூல். நெக்ஸ்ட் என்னன்னா சுழியற்ற இரு எண்களுக்கு இடைப்பட்ட சுழிகள். ரொம்ப முக்கியம். சுழியற்ற இரு எண்களுக்கு இடைப்பட்ட சுழிகள். சுழியற்ற இரு எண்களுக்கு
இடைப்பட்ட சுழிகள் முக்கிய எண்ணுருக்களாக கருதப்படும். அப்ப 2008 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதுல 2 நம்பர் ஆரம்பிக்கிறதும் முடியறதும் நடுவுல வந்து 2 0 இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பின்னாடி ஒரு 0 வர்றத பத்தி நான் பேசல இந்த இடத்துல, ஜஸ்ட் 2 சுழியற்ற நம்பருக்கு நடுவுல இருக்க அந்த ஒரு சுழியை மட்டும் பத்தி தான் பேசுறோம். ஓகேங்களா? அப்படி ஏதோ ஒரு ஜீரோஸ் வந்துருந்துச்சு நடுவுல அப்படின்னா அதுவும் இதில் தான் கன்சிடர் பண்ணுவோம், முக்கிய எண்ணுருவா கன்சிடர் பண்ணுவோம். இதோட அப்ப முக்கிய எண்ணுருக்களும் 4. நெக்ஸ்ட், சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறம் ஆனால் தசம புள்ளிக்கு இடதுபுறம் உள்ள சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும். நல்லா நோட் பண்ணுங்க. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறம், சுழியற்ற எண் தான் இது, அதாவது 0க்கு கீழே இல்ல. ஆமாங்களா? சுழியற்ற எண் தான் இது. சுழியற்ற எண்களுக்கு வலதுபுறம் ஆனால் தசம புள்ளி, இங்க ஒரு புள்ளி வச்சிருக்காங்களா, இங்க புள்ளி 00 வைக்கல. ஓகேங்களா? புள்ளி 00 நாங்க எதுவுமே இல்ல, புள்ளிக்கு முன்னாடி பக்கம் இருக்கு அப்படின்னா சுழியாம் இல்லாம இருக்கும். அதாவது 0 அப்படின்னு வரக்கூடாது. இங்க வந்து 0க்கு மேலதான் இருக்கு, 1.3 அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க 30,700 புள்ளின்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடத்துலயும் இந்த 0வை நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? 5 முக்கிய எண்ணுருக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தசம புள்ளி அற்ற ஒரு எண்ணில் இறுதியாக வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் அல்ல. ரொம்ப முக்கியம், தசம புள்ளியே இல்ல. இதுல பார்த்த மாதிரி இந்த புள்ளியே இல்ல, அதே கொஸ்டின் தான். இந்த புள்ளியே இல்ல அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம், இந்த ஜீரோஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா அதோட வேல்யூ 30,700 தான். ஓகேங்களா? நம்ம முக்கிய எண்ணுருக்கள்ல பார்க்கும்போது அந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ண மாட்டோம். இதை ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிருப்போம், பின்னாடி இருந்தா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டும் கன்சிடர் பண்ணாம மொத்தம் இந்த 1 2 3 இந்த 3 மட்டும் தான் என்னது முக்கிய எண்ணுருக்கள், 3 முக்கிய எண்ணுருக்கள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒன்றை விட குறைவான தசம எண்ணில், அதாவது ஒன்றை விட குறைவான தசம எண்ணில்னா 1 இல்ல 0 வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி வர தசம எண்ணில தசம புள்ளிக்கு வலது புறமும் ஆனால் முதல் சுழியற்ற எண்ணிற்கு இடது புறமும் வரும் சுழிகள் முக்கிய எண்ணுருக்கள் ஆகாது. தசம புள்ளிக்கு வலது புறமும் முதல் சுழியற்ற எண்ணிற்கு பக்கத்துல இருக்க அந்த ஒரு சுழிகளும் என்னதான் ஆகாது, முக்கிய எண்ணுருக்கள் ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப மீனிங் என்னன்னா, இந்த 0வா இருக்கட்டும், இந்த 0வா இருக்கட்டும், இந்த 0வா இருக்கட்டும், இதுல 0 எழுதும் போது மட்டும் 1 எழுதணும், அது வேற. ஓகேங்களா? அப்படி எழுதும் போது இந்த ஒரு 3 0வை நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க இதுல முக்கிய எண்ணுருக்களுக்கு. அப்ப இதுக்கும் என்னதான் 3 தான் முக்கிய எண்ணுருக்கள். இது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, தசம புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள சுழிகளும் தசம எண்ணில் சுழியற்ற எண்களின் வலதுபுறம் உள்ள சுழிகளும் முக்கிய எண்ணுருக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு சார், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? 40.00. இப்ப இந்த 2 0வை கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. புள்ளிக்கு வலது வரும், இது வந்து 0க்கு மேல இருக்க நம்பர். ஓகேங்களா? 0க்கு கீழே இல்ல, 0க்கு மேல இருக்கு. அப்ப இத கன்ஃபார்ம் கன்சிடர் பண்ணணும். அப்ப வந்து எத்தனை இருக்குதுல 4 நம்பர் இருக்கறனால 4 முக்கிய எண்ணுருக்கள். அதே மாதிரி இந்த 2 0வை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், போன ரூல்ல பார்த்தோம். ஒருவேளை இந்த பக்கம் 0 வந்தா அந்த 0வை கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மீனிங் என்னது, இதுக்கு 5 முக்கிய எண்ணுருக்கள். நெக்ஸ்ட், முக்கிய எண்ணுருக்கள் அளவிடும் முறையை பொறுத்தது அல்ல. முக்கிய எண்ணுருக்கள் வந்து அளவிடும் முறையை பொறுத்தது இல்ல. மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இதே சென்டிமீட்டர்ல கொடுத்தா அது சிஜிஎஸ், மீட்டர்ல கொடுத்தா SI, சிஜிஎஸ்ல கொடுத்திருந்தா சென்டிமீட்டர். அதை பொறுத்து மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாது. 1.53 சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாலும் சரி, 1.53 சென்டிமீட்டர், இதை எப்படி மீட்டர்ல எழுதணும்னா 0.0153 வரும். இதே கிலோமீட்டர்ல மாத்தினோம்னா 0.000 சம்திங், 4 0 அப்புறம் 153. அப்பயுமே இதுக்கு மீனிங் என்னது, ஒரே மாதிரி தான் வரும். இதுலயும் நம்ம அந்த ரூல்ஸ் மேல இருக்க எல்லா ரூல்ஸையும் பார்த்தோம்னா இதுல 3 தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல பார்த்தாலும் அந்த ரூல்ஸ் படி 3 தான் வரும், இதுல பார்த்தாலும் அந்த ரூல்ஸ் படி 3 தான் மாறும். அப்ப அளவிடும் முறையை பொறுத்து அந்த முக்கிய எண்ணுருக்களோட அளவு மாறுறது இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டாபிக். இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.